கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ரீ ஆக்ஷன் அனாலிசிஸ் அண்ட் ஸ்குவாட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னோட ராஜஸ்தானோட பிளேயிங் 12 இருக்க போகுது கைஸ். அண்ட் பாசிபிளி ராஜஸ்தான் ஹெட்மேயர் வச்சு திங்க் பண்ணுவாங்க. ஸோ ராஜஸ்தானோட பாசிபிள் 12 இப்படி தான் இருக்கும். ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, சாம் கரன் 3 இங்கேயும் மேபி ட்விஸ்ட் ஆகலாம். நிறைய பேர் ரியான் பராக் வச்சு போட்டுட்ருக்காங்க. பட் சாம் கரன் இருந்தால் தான் ஆல்ரவுண்ட் நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இப்போதைக்கு சாம் கரன் 3 வச்சிருக்க 4 பராக், 5 ஜூரல், 6 ஹெட்மேயர், 7 ஜடேஜா, 8 ஆர்ச்சர், 9 தேஷ்பாண்டே, 10 ஆண்ட்ரே பர்கர், 11 ஒரு ஓப்பன் ஸ்பாட், 12 இம்பாக்ட் பிளேயர். இவங்க 2 பேர் ஒருத்தர் வருவாங்க. பட் என்ன பொறுத்தவரை இந்த பிளேயிங் 12 இருந்தால் பெட்டராக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல். ஜெய்ஸ்வால் வித் சூரியவன்ஷி, நம்பர் 3 சாம் கரன், பராக் 4ல தான் போட்டிருக்கேன். என்னோட ப்ரிஃபரன்ஸ்க்கு பராக் நம்பர் 3ன்றது வேஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் ஃபுல் அபிலிட்டிஸ்னு தோணுது. ஸோ நம்பர் 4ல இறங்கினா போத் டிஃபென்சிவ் அண்ட் அக்ரெசிவ் கேம் வச்சிருக்காரு. ஸோ கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல். நம்பர் 5 ஜூரல், 6 சுபம் டுபே, 7 டோனன் ஃபெர்ரா. ஹெட்மேயர் என்னோட டீமில் இல்லை. ஹெட்மேயரோட லோயர் ஆர்டர் ஹிட்டிங்க்கும் டோனன் ஃபெர்ராவோட ஹிட்டிங்கும் அப்படியே கம்ப்ளீட் போல்ஸ் அப்பாட்டு. ஸோ அதனால எனக்கு எக்ஸ்ட்ரா குஷனோட நான் நம்பர் 7 டோனன் ஃபெர்ரா போவேன். நம்பர் 6ல என்னோட இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணாத சுபம் டுபே, 11ல எப்பயுமே அவர் வச்சுப்பேன் லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷனா. இன்கேஸ் ஏதாவது சுச்சுவேஷன்ல கவர் பண்ணணும்னு நினைச்சதுன்னா சுபம் டுபே முன்னாடி இறக்கிடலாம். 7 ஃபெர்ரா, 8 ஜடேஜா, 9 ஆர்ச்சர், 10 துஷார், 11 ஆண்ட்ரே பர்கர், 12 ஒரு ஓப்பன் ஸ்லாட். ஸோ யாரை வேணாலும் எப்படி வேணாலும் இறக்கலாம். இன்னொரு பேஸ் பாலர் தேவைப்பட்டாலும் இறக்கலாம், இன்னொரு ஸ்பின்னர் தேவைப்பட்டாலும் இறக்கலாம். பட் ஈஸியா கிளியர் கட்டா இதுதான் அவங்களோட 11 போனாங்கன்னா நம்பர் 12ல ரவி பிஷ்னாயை தான் எடுப்பாங்க. ஆப்ஷன்ல எடுத்தா சூப்பரா செட் ஆகிரும் இந்த பிளேயிங் 12. அண்ட் இதுக்கு பேக்கப்ஸ் பாத்தீங்கன்னா லுஹாண்ட்ரே பிரிட்டோரியஸ் தான் இப்போ டாப் ஆர்டர்ல பேக்கப்பா இருக்காரு. ஷும்ரான் ஹெட்மேயர் இருக்காரு, குவெனாம் அப்பாக்கா, சந்தீப் சர்மா, யுத்வீர் சிங். ஸோ இதான் ஓவராலா பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. பேக்கப்ஸ் கொஞ்சம் போரா இருக்கு. அண்ட் அகைன் ஷும்ரான் ஹெட்மேயரை அவ்வளோ காசுக்கு ரீடைன் பண்ணனால அவர் தான் பிளேயிங் 11ல ஆடுவாங்க. பட் என்ன பொறுத்தவரை இந்த பிளேயிங் 11 ஆர் 12 இருந்தால் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் கைஸ். அண்ட் இதுலயே உங்களுக்கு 4 பேஸ் ஆப்ஷன் வந்துருது. ஜோஃபர் ஆர்ச்சர் 1, துஷார் தேஷ்பாண்டே 1, ஆண்ட்ரே பர்கர் 1, 3 பேஸ் ஆப்ஷன்ஸ், 3 ஆல் ஃபேஸ் பேஸ் ஆப்ஷன்ஸ். அண்ட் அது போக சாம் கரன் ஃபார் தி மிடில் ஓவர்ஸ். அது போக ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸா ஜடேஜா 1, டோனன் ஃபெர்ரா 2, ரியான் பராக் 3. ஸோ 3 ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஃபிளாட் பிச்சா இருந்ததுன்னா இங்க பிஷ்னா எடுத்ததுக்கு பதிலாக நீங்க ஒரு சந்தீப் சர்மாவோ அந்த மாதிரி ஆப்ஷனும் திங்க் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் டெப்த் ஆல்மோஸ்ட் 9 வரை உங்களுக்கு பேட்டிங் இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆரோட பெஸ்ட் பாசிபிள் பிளேயிங் 12 இருக்க போகுது. அண்ட் சாம் கரன் at 3 ப்ரூவ் பண்ணிருக்காரு. சிஎஸ்கேக்கு ஒரு 90 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அவரோட பெஸ்ட் ஸ்பாட் நம்பர் 3 இருந்தா கரெக்டா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் இவங்களுக்கு 16 crores இருக்கு, 9 ஸ்பாட்ஸ் இருக்கு, 8 இந்தியன் அண்ட் 1 ஓவர்சீஸ். இப்போ ரேட்டிங்ஸ் பார்த்தோம்னா பவர் பிளேல 3 பவுலர் ஆர்ச்சர், பர்கர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே பக்காவான பவர் பிளே பேஸ் பவுலிங் காம்பினேஷன். மேபி ஸ்பின் ஆப்ஷன் 1 லேக் ஆகுது. அண்ட் அதையும் பிஷ்னா வச்சு அட்ரஸ் பண்ணாங்கன்னா அங்கே ஒரு ஓவர் யூஸ் பண்ணலாம். ஸோ 4.75. அது போக தேவைப்பட்டுச்சுன்னா டோனன் ஃபெர்ராவும் பவர் பிளேல போட்டுக்கலாம். மிடில் ஓவர்ஸ்லயும் சூப்பரா இருக்கு. பர்கர், ஜடேஜா, துஷார், பராக், சாம் கரன் அண்ட் டோனன் ஃபெர்ரா இங்கேயும் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. விக்கெட் டேக்ன்றது ஜடேஜா மேபி டிஃபென்சிவா போட்டு 2-3 விக்கெட்ஸ் எடுக்கலாம் பிச்சு ஸ்பின் ஆச்சுன்னா. அது போக ஆண்ட்ரே பர்கர் ஆர் ஜோஃபர் ஆர்ச்சர் ஒருத்தர் அட்டாக்கிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. அது போக இங்க எடுக்கிற இன்னொரு ஸ்பின்னர் இருந்தால் சூப்பரா செட் ஆகிரும். அண்ட் டெத் ஓவர்ஸ்ல அகைன் பவர் பிளேல போட்டு அதே 3 bowlers டெத் ஓவர்ஸ்லயும் எங்கேயுமே 3 பேருமே ஃபேண்டாஸ்டிக் ஆப்ஷன்ஸ். அண்ட் பர்சனலா எனக்கு துஷார் தேஷ்பாண்டே பிடிக்கும். லைக் ஹி ஹேஸ் லாட் ஆஃப் டிஃபென்சிவ் அபிலிட்டிஸ் கைஸ். வைட் யார்க்கர் போடுவாரு, வைட் ஸ்லோயர் ரன் போடுவாரு, கட்டர் போடுவாரு, ஸ்லோயர் பவுன்சர் போடுவாரு, நார்மல் பவுன்சர் போடுவாரு, வைட் யார்க்கர் அண்ட் நார்மல் யார்க்கர்னு எல்லாமே போடுவாரு கைஸ். ஸோ அதனால துஷார் தேஷ்பாண்டே பிளஸ் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரியும் போடுவாரு. ஸோ அவரை டெத் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அலாங் வித் ஆண்ட்ரே பர்கர் அண்ட் ஜோஃபர் ஆர்ச்சர். ஸோ இதுவும் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு. அடுத்தது பேட்டிங் அபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆங்கர்ல சாம் கரன் நம்பர் 3ல போட்டாங்கன்னா அவரும் கொஞ்சம் ஆங்கரா ஒர்க் அவுட் ஆகும். ஸ்பின் ஹிட்டர் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, பராக், ஜூரல் அண்ட் சுபம் டுபே. ஸோ பக்காவா இருக்கு. ஜங் பேசர் அகைன் ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, சாம் கரன், பராக், ஜூரல், டுபே, டோனன் ஃபெர்ரா. இதுவும் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹை பேஸ் ஹிட்டர்ஸ்ல ஜெய்ஸ்வால், பராக், ஜூரல் அண்ட் டோனன் ஃபெர்ரா. அகைன் இங்க டோனன் ஃபெர்ரா நம்பர் 7ல இருக்கிறனால அது இன்னும் கொஞ்சம் கிளியராகவே யூஸ் ஆகுது. நீங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஹெட்மேயர் இருக்கும் போது ஒரு 4-5 பால் லாஸ்டா வந்தா கூட லைக் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் ஒரு அந்த 6 or 4 ஸ்கோர் பண்ணாதனால தோத்தாங்க. அதனால தான் ஹெட்மேயர் ரீடைன் பண்ணது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, எஸ்பெஷலி ஆஃப்டர் கெட்டிங் டோனன் ஃபெர்ரா. பட் மேபி அவங்க ஓவராலா அவரே ஒரு 11 or 13 crores. ஸோ அது பிளஸ் டோனன் ஃபெர்ரா 14 crores-க்கு 2 பிளேஸ் கிடைக்கிறாங்கன்ற ஆங்கிள் யோசிச்சு கூட மேபி அது ஃபைன் கூட வச்சுக்கலாம். பட் என்ன பொறுத்தவரை டோனன் ஃபெர்ரா தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அண்ட் உங்களுக்கு இதுல மாற்று கருத்து இருக்கா? நீங்க ஹெட்மேயர் ஆர் டோனன் ஃபெர்ரால யாரை ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்றதை கீழே மென்ஷன் பண்ணுங்க. ரைட். அதுக்கப்புறம் ஸ்லாகோ ரிட்டர் அகைன் ஜூரல், டோனன் ஃபெர்ரா, சுபம் டுபே, ஜடேஜா,
4.25 இருக்குது. ஜடேஜா கிட்ட வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் மேபி ஒரு 3 பால்ல 5 ரன் 6 ரன் மேபி வேணா அவர் ஏதாவது எட்ஜ் வாங்கியோ டவுன் த ட்ராக் இறங்கி வந்து சுற்றலாம். அதில் ஏதாவது போகும். அண்ட் டெப்த் சார்ட் பார்க்கும்போது பெஸ்ட் ரவுண்டட் பேஸ் அட்டாக் கைஸ். எனக்கு இந்த பேஸ் அட்டாக் பிடிச்சிருக்கு. லைக் பேக்கப்ஸ்லாம் போகல. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆன் பேப்பர் 12ல துஷார் தேஷ்பாண்டே, சாம் கரன் ஃபார் த ஸ்லோயர் ஒன்ஸ், துஷார் தேஷ்பாண்டே ஃபார் தட் 135 to 140 வித் டிஃபென்சிவ் அபிலிட்டிஸ், ஜோஃப் ராச்சர் அண்ட் ஆண்ட்ரே பர்கர் போத் ஆர் ரொம்ப அக்ரெசிவ் பவுலர்ஸ். ரெண்டு பேருமே 140+ போடுவாங்க. அதுக்கப்புறம் பவுன்சர் வச்சிருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு ஸ்ட்ரீட் மார்க் கிரிக்கெட்டர், ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஸ்டைல் கிரிக்கெட்டர், ஆண்ட்ரே பர்கர் ஃபென்டாஸ்டிக் பவர் பிளே ஆப்ஷன். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கு. பிளாக் பஸ்டர் டாப் அது போக லைக் அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கு. சிஎஸ்கே மாதிரியே ஃபிளெக்சிபிலிட்டி இந்த பிளேயிங் 11 சிஎஸ்கே கிட்ட இருந்து 2 ஆல்ரவுண்டர்ஸ் பிடுங்கிறனால அவங்களுக்கு இது ஓரளவுக்கு சூப்பராக செட் ஆகிருக்கு கைஸ். இந்த டைம் நல்ல பேலன்ஸாக இருக்கு. லைக் அதுக்கு தானே இவ்வளோ நாள் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. சம்ஹவ் இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் போக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 5 ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. எஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆல்ரவுண்டர் போடுறாங்க. பட் ஸ்டில் ஹீ இஸ் அண்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். லைக் டீசென்டிஷாக ஒரு 2-4 அடிப்பார். அப்புறம் பிக் பேட்டிங் டெப்த் சூப்பர் சாலிடாக இருக்கு. எல்லாமே செமையாக செட் பண்ணி வச்சிருக்காங்க. நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஸ்பின்னர், இதை வந்து ஆப்ஷனில் அட்ரஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ப்ராப்ளி லேக் ஆஃப் டீசென்டிஷ் இந்தியன் பேக்கப்ஸ் ஃபார் பேட்டர்ஸ். ஸோ இந்தியன் பேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கான பேக்கப்ஸ் வந்து கண்டிப்பாக ஆப்ஷனில் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பாயிண்டாக இந்த ஆப்ஷனில் இருக்கும். ஸோ பாசிபிளி என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் ஆஃப் ரவி பிஷ்னாய் சஹரை டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. பட்ஜெட் வந்து ஒரு 12-13 crores வரை வச்சுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே யார் இந்த 2 பேரில் கிடைக்கிறான்னு பார்த்துட்டு அவங்கள எடுத்துட்டாங்கன்னா மீதி ஸ்லாட்டுக்கு ஒரு டீசென்டிஷ் பொட்டன்ஷியல் இந்தியன் பேக்கப்ஸ் எடுத்துடலாம். இமீடியட் ஆக்ஷன் டார்கெட்ஸ் அதே இந்தியன் ஸ்பின்னர் அண்ட் பேக்கப் டு ஃபில் ஸ்லாட். ஸோ பேசிக்காக அந்த இந்தியன் பேக்கப்ஸ் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஃபேஸ் வைஸ் ரேட்டிங் பார்ப்போமே. டாப் 3 ஸ்டெபிலிட்டி எதுவுமே இல்லை. கரண்ட் இருக்கிறனால ஒரு 3 இருக்குது, இல்லைனா 2 தான் கொடுக்கணும். ஜெய்ஸ்வால் இருக்கிறனால ஒரு 3 இருக்குது. மற்றபடி அக்ரெஷன், ரேஞ்ச் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்லாம் டாப் நாச்சாக இருக்குது. மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பராக், ஜூரல், சுபம் டுபே இதுவும் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது கைஸ். ஃபினிஷர்ஸ் அண்ட் லோயர் மிடில் வந்து ஜூரல், சுபம் டுபே, டோனல் ஃபெர்ரா, ஜடேஜான்றது அதுவும் டீசென்டிஷாக இருக்குது. லைக் டீசென்டிஷ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இஃப் ஐ ரிமூவ் ஹெட்மேர் அண்ட் பிளேஸ் டோனல் ஃபெர்ரா தென் இந்த ரேட்டிங் ஹெட்மேர் தான் இதை விட கம்மியாகும். ஸோ பேட்டிங்கில் பெருசாக அட்ரஸ் பண்ண வேண்டியதுக்கு எதுவுமே இல்லை. பவுலிங் பொறுத்தவரை பவர் பிளே அபிலிட்டியும் ஸ்டார்டடாக இருக்குது கைஸ். பவர் பிளேவும் சூப்பர் ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. இங்கே ஸ்விங் அபிலிட்டி, ஐ மீன் கண்ட்ரோல் அண்ட் விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி நம்ம மார்க் ஏற்றுறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இதை மிஸ் பண்ணிட்டேன். பட் எஸ், பவுலிங் ஃபேஸ் வைஸில் பார்க்கும்போது இதுவுமே சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. மிடில் ஓவர்ஸில் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது கைஸ். எல்லாமே ஆப்ஷன்ஸ் நிறையா இருந்தாலும் ஒரு விக்கெட் டேக்கிங் ஆர் ஒரு ஸ்பின் கண்ட்ரோல் ஆப்ஷன்ன்றது ஒரு ஆப்ஷன் தேவை. அது ஆப்ஷனில் கண்டிப்பாக இவங்க எடுக்க பார்ப்பாங்க. அதுதான் இங்கே இந்த கலரில் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் டெத் ஓவர்ஸில் ஜோஃப்ரா, துஷார், ஆண்ட்ரே பர்கர் அகைன் இது ஓரளவுக்கு ப்ரூவன்ற மாதிரியான டெத் பவுலிங் டீம் தான். பட் என்னென்ன ஆறாருக்கு துஷாரை வந்து லாஸ்ட் டைம் சரியாக யூஸ் பண்ணலையோன்னு தோணுது. ஸோ அவங்க துஷார் கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது தெரியல. பட் துஷார் வந்து சிஎஸ்கேல எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக ஹி இஸ் அ குட் ஆப்ஷன் ஃபார் ஆர்ஆர். எஸ்பெஷலி இந்த சவாய் மான்சிங் ஸ்டேடியமில் பெரிய கிரவுண்டு, கண்டிப்பாக கட்டர்ஸில் போட்டு விக்கெட் எடுப்பார். ஸோ இதுதான் கைஸ் ஆர்ஆரோட ஓவரால் ரேட்டிங்ஸ். நீங்கள் ஆர்ஆரோட பிளேயிங் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களை பொறுத்தவரை நான் முன்னாடி கேட்ட மாதிரி டோனல் ஃபெர்ரா ஆடணுமா இல்லை ஹெட்மேர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களான்றது கீழே மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அகைன் சாம் கரன் நம்பர் 3 உங்களுக்கு செட் ஆகுமா இல்லை பராகனா நம்பர் 3 அனுப்புவீங்களான்றதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்க கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததான் இன்னொரு 3 டீம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் தான் பண்ணணும் கைஸ். ஸோ அதை பண்ணிவிட்டு அதையும் ஷேர் பண்ணிடுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.